ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கி சமையல் குறிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன கறி வச்சேன்னாக்கி சுரக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அதான் எப்படி வச்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. சப்ஸ்கிரைபர் கொடுத்தா எல்லாருக்குமே நன்றி. இனியும் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் நன்றி. நான் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தங்க வர வர எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இன்னும் வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி. சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாதி சுரக்காய் தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சாம்பார் வைக்கிறது தான். ஒரு தக்காளி, 4 பூண்டு, 5 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்துடுங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். ஏன்னா கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன், அதனால தான் பாதி சுரக்காய் எடுத்துருக்குறேன். நான் இதுவரையிலையும் இப்படி தனித்தனியாக சாம்பார் வச்சதே இல்லை, ஒவ்வொரு காயாட்டு. இப்போ தான் வச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்த பிறகு தான் பாதி சுரக்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிவிடலாம். அப்புறமா 5 பச்சை மிளகா, 4 பூண்டு, ஒரு தக்காளி அது கூட ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக காயப்பொடி போடுவோம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. 1.5 போடுங்களாம். 1.5 போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் அதில் திருப்பி போட மாட்டேன், இதுக்கே கரெக்டாக தான் இருக்கும். அப்புறமா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சு வேக வச்சுருவோம். மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 4 விசில் விட்டுடுங்க. ஏன்னா நான் சிறுபேத்தும் பருப்பு தான் போட்டிருக்கேன், ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். 4 விசில் ஆகிட்டு எனக்கு பருப்பு வெந்துட்டு இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா வெந்துட்டு தாளிப்புக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. அது கூட எல்லாம் கொஞ்சம் எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வெங்காயமும் 2 பட்டை மிளகாவும் 2 கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன். பேன் சூடாகியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அதுக்கு முன்னாடி பருப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்புக்கு தண்ணி இன்றைக்கி அந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் நிறைய கறி வைக்கல, கொஞ்சம் தான் வைக்கிறேன். அதுக்குனால தண்ணியை வடித்து வச்சுருப்பேன். பருப்பு லைட்டாக மசிச்சு விட்டுடுங்க. பேன் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கடுகு தாளிப்பு போட்டுடுங்க. கடுகு தாளிஞ்சதும் எல்லாமே சேர்த்தே போட்டுடலாம். மிளகா, பட்டை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தே போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டு. பொன்னிறமாக வந்தோன்னா மசிச்சு வச்சுருக்க நம்ம பருப்பு தூக்கி ஃபஸ்ட்டில் ஊற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் 2வது தண்ணி ஆட் பண்ணிடுவோம். லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த காய் அப்படி தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப மசிக்கலை, லைட்டாக தான் மசிச்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாயிட்டு இனி வெங்காயத்து கூட எல்லாம் நம்ம வச்சுருக்க அந்த பருப்பை கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு ஊற்றிவிடும். நல்லா கடைஞ்சிடாதுங்க. சுரக்காய் ரொம்ப கடைஞ்சிடாமல் லைட்டாக கடக்கட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணாவே எனக்கு போதும். ஏன்னா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், சின்ன சட்டி தான் இது, அதனால் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்புலாம் போட்டிருக்கோம். உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். இங்கே ரொம்ப உப்பு எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் குறைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் மூடி போட்டு விட்ருவோம். லைட்டாக கொதித்து காஞ்சதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிட்டு சாம்பார் வச்சாச்சு. சுரக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதை நினச்சா தேங்க்யூ ஆல்.